அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனம், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் மக்களுக்கு, ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தோடு தான் இலேசை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, நஷ்டம் வருகிறது என்றால் அதனை தொடர்ந்து அவனுக்கு அதற்குரிய விமோசனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சுகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், விடிவை அல்லாஹ் கொடுக்கிறான், வசதியை அல்லாஹ் கொடுக்கிறான். நோயில் இருக்கிறாரு, சுகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கஷ்டத்தில் இருக்கிறாரு, லேசை கொடுக்கிறான். பஞ்சம், வறுமை கஷ்டத்தில் இருக்கிறாரு, செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏதோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு, நல்ல சூழ்நிலை எல்லாம் கொடுக்கிறான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் பிரச்சனையில் வரும் பொழுது அவன் அதில் பொறுமையாக சபூராக இருக்கிறான். இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல் குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. அந்த நேரத்தில் எந்த மனிதன் தன்னுடைய பிரச்சனையை கண்டு அஞ்சாமல், அந்த பிரச்சனையை கண்டு தன்னுடைய ஈமான் என்னும் நம்பிக்கையை விட்டுவிடாமல், தவக்குல் எனும் இறைவனிடம் பொறுப்பு சாட்டக்கூடிய அந்த தன்மையை விட்டுவிடாமல், உண்மையான உறுதியான ஈமானோடும் தவக்குலோடும் யார் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் யார் முகம் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு விடிவு காலத்தை கொடுப்பார். குர்ஆன் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்திருக்கிறது. குர்ஆன் எது பேசினாலும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது, அல்லாஹ் பேசுவது. அப்படி என்றால் நானும் நீங்களும் என்னதான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இது நான் பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு நல்லதை தருவான். குர்ஆன் எனக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோடு தான் மனிதனுக்கு இலேசை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. அப்படி என்றால் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் தான் என்னதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும், அது பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கண்டு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம், பொறுமையாக இருப்போம். இறைவன் ஒரு நாள் எங்களுக்கு அழகான வழியை தருவான். வல்லாஹ் யுவாஃபிகுனா வ யுவாஃபிகும் ஜமீஅன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.